ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாம் மகாவிஷ்ணுவுடைய வாகனமாகிய கருடனுடைய கதையை பார்க்க போகிறோம். கஷ்யப முனிவருக்கு கத்ரு வினத்தான்னு 2 மனைவிகள் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு நாள் கஷ்யப முனிவர் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். அதுக்கு கத்ரு எனக்கு 1000 மகன்கள் வேணும் அப்படின்னு கேட்டா. வினதா எனக்கு 2 மகன்கள் வேணும், ஆனால் அவங்க 2 பேரும் கத்ருவுடைய 1000 பிள்ளைகளை விட வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டா. கஷ்யப முனிவரும் வரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கத்ருக்கு 1000 கருநாகங்கள் பிறந்தது. அவளுடைய முதல் மகன் தான் பார்க்கடல்ல மகாவிஷ்ணுக்கு படுக்கையா இருக்கிற ஆதிசேஷன். அவளுடைய இன்னொரு மகன் வாசுகி, பார்க்கடலை கடையிறதுக்கு உதவி பண்ண சர்ப்பம். வினத்தா 2 முட்டைகள் இட்டா. பல வருடங்கள் ஆயிட்டு, ஆனா அந்த முட்டைகள் உடையிற மாதிரி தெரியவே இல்லை. ஒரு நாள் வினத்தா ரொம்ப ஆவல்ல ஒரு முட்டையை உடைச்சு பார்த்துட்டா. அதுல பாதி உடல் மட்டும் உருவான குழந்தை இருந்தது. தலை உடம்பெல்லாம் இருந்துச்சு, ஆனா கால் மட்டும் உருவாகல. அந்த குழந்தை ரத்த சிகப்புல இருந்துச்சு. அந்த குழந்தையோட பேரு தான் அருணன். இப்படி வினத்தா பண்ணிட்டதுனால கோபத்துல அவர் சாபம் கொடுத்துட்டான். நீங்க உங்க சகோதரி கத்ருக்கு அடிமையாயிடுவீங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டான். அந்த அருணன் தான் சூரியனுடைய வாகனம். அதனால தான் நம்ம சூரிய உதயத்தை அருணோதயம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பல வருடங்கள் ஆயிட்டு இன்னொரு முட்டை உடையவே இல்லை. வினத்தா ரொம்ப துயரத்தோட அந்த முட்டை எப்போ உடையும்னு காத்திருந்தா. இப்படி இருக்கப்ப ஒரு நாள் கத்ருவும் வினத்தாவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வானத்தில் உச்சைஸ்ரவாங்கிற குதிரை பறந்து போயிட்டு இருந்துச்சு. உச்சைஸ்ரவா பார்க்கடலை கடைஞ்சப்ப அதுலேருந்து வந்தது. அதை பார்த்துட்டு வினத்தா சொல்றா, அந்த வெள்ளை குதிரையை பார்த்தியா, எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு கத்ரு சொல்றா, ஆமா அதுதான் உச்சைஸ்ரவர், ஆனா அதோட வால் மட்டும் கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றா. இல்லையே, அதனுடைய தலையிலிருந்து வால் வரைக்கும் எல்லாமே வெள்ளையா தானே இருந்துச்சு அப்படின்னு கேட்குறா வினத்தா. இல்லை அதோட வால் கருப்பாக தான் இருந்துச்சு அப்படின்னு கத்ரு சொல்கிறா. இப்படியே 2 பேரும் கொஞ்சம் நேரம் வாக்குவாதம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு முடிவு பண்ணாங்க. நாளைக்கு இதே நேரத்தில் இங்கே வந்து பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா நீ எனக்கு அடிமை, நீ சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு கத்ரு போயிடுறா. கத்ரு இதை பற்றி அவள் மகன்கள்கிட்ட சொல்கிறப்ப அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ அம்மா, உச்சேஸ்வரருடைய வால் வெள்ளையாக தான் இருக்கும், அதோட வாலில் இருக்க ஒரு முடி கூட கருப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கத்ருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. உலகமே சுழல்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் மகன்களை பார்த்து அவள் ஒன்று சொல்கிறா, சரி அதோட வால் வெள்ளையாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள்லாம் கருநாகங்கள் தானே, நீங்கள் நாளைக்கு அந்த உச்சேஸ்வரர் வரப்ப அதோட வாலில் போய் சுற்றிக்கங்க, ஒரு இடம் கூட தெரியாத அளவுக்கு அதோட வாலை சுற்றிடுங்க, அப்போ வினத்தா ஏமாந்துடுவா அப்படின்னு சொல்கிறா கத்ரு. இதை கேட்ட கருநாகங்கள்லாம் இல்லை அப்படி செய்யக்கூடாது, அது தப்புன்னு சொல்கிறாங்க. உடனே கத்ருக்கு கோபம் வந்துடுச்சு. அவள் சாபம் கொடுத்துட்றா, நீங்கள் எல்லாரும் சர்ப்ப யாகத்தில் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் அவளுடைய மகன்கள்லாம் ஒத்துக்கிறாங்க. மறுநாள் உச்சேஸ்வரரோட வாலை கருநாகங்கள்லாம் சுத்திடுது. இதை பார்த்து வினத்தா ஏமாந்து கத்ருக்கு அடிமையாயிடுறா. அருணன் கொடுத்த சாபப்படி கத்ருவுக்கு வினத்தா அடிமையாயிடுறா. பல வருடங்கள் அவள் அடிமையாகவே இருக்கா. ஒரு நாள் வினத்தாவுடைய இன்னொரு முட்டை வந்து உடையுது. அதுலேருந்து பாதி மனிதனாகவும் பாதி பறவையாகவும் இருக்கிற கருடன் வராரு. கஷ்யப்பர் வரம் கொடுத்த மாதிரி கத்ருவுடைய 1000 மகன்களை விட வலிமையா கருடன் இருக்காரு. அவரோட அம்மா அடிமையா இருக்கிறத தெரிஞ்சு அவர் கத்ரு கிட்ட போய் கேட்குறாரு, எப்படி எங்கள் அம்மாவை விடுவிக்கிறது அப்படின்னு. கத்ரு அவள் மகன்களுக்கு அவள் கொடுத்த சாபத்திலேருந்து அவங்கள விடுவிக்கிறதுக்காக தேவலோகத்திலேருந்து அமிர்தத்தை கொண்டு வர சொல்லி கருடன் கிட்ட கேட்குறா. கருடன் தேவலோகத்துக்கு போகிறாரு. பல தடைகளை தாண்டி அவர் அமிர்தத்தை எடுத்துடுறாரு. தேவர்கள்லாம் கருடனோட சண்டை போடுறாங்க. கருடனோட பலத்துக்கு முன்னாடி அவங்களால போரிட முடியலை. அதுக்கப்புறம் இந்திரன் சொல்கிறாரு, சரி இந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மாவை நீ விடுவிச்சுடு, ஆனால் அதுக்கப்புறம் அந்த அமிர்தத்தை நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு கருடன் போகிறாரு. அப்போ கருடன் எதிர ரொம்ப அழகான ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அவர் தான் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு கருடன்கிட்ட சொல்கிறாரு, நீ சண்டை போடுறத நான் பார்த்தேன், உன்னுடைய வீரத்தை பாராட்டுறேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறாரு.
அதுக்கு கருடன் சொல்கிறாரு, நானும் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. விஷ்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் முதல்ல உனக்கு வரம் கொடுக்குறேன், நீ இனிமே என்னுடைய வாகனமாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. கருடன் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் எப்போவுமே உங்களுக்கு மேலே இருக்கணும், அந்த வரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. விஷ்ணுவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. என்னுடைய தலைக்கு மேலே இருக்கிற கொடியில் உன்னுடைய படம் தான் இருக்கும், நீ எனக்கு வாகனமாக எனக்கு கீழேயும் இருப்ப, எனக்கு கொடியாக என் தலைக்கு மேலேயும் இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் கருடன் அமிர்தத்தை எடுத்துகிட்டு போய் வினதாவை விடுவிச்சிடுறாரு. அந்த நாகங்கள்லாம் அமிர்தத்தை பருகிறதுக்குள்ள இந்திரன் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆனால் அந்த அமிர்தத்தில் கொஞ்சம் கீழே சிந்தி இருந்துச்சு. அந்த நாகங்கள்லாம் அதை போய் சாப்பிட்டுச்சு. அந்த அமிர்தம் கண்ணாடி மாதிரி கூர்மையாக இருந்துச்சு. அந்த சர்ப்பங்களோட நாக்கெல்லாம் ரெண்டாக பிளந்துருச்சு. அதனால தான் இன்ன வரைக்கும் நாகங்களோட நாக்கு வந்து ரெண்டாக பிளந்துருக்கு. இதுதான் கருடனுடைய கதை. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஸ்டோரிஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.